Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல எங்க வீட்ல உள்ள குட்டி கார்டன் டூர் தான் பார்க்க போறீங்க. நான் என்னென்ன செடிலாம் வச்சிருக்கேன், எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். யூசுவலா நம்ம சேனல்ல நீங்க பார்க்குற வீடியோஸ்க்கு இது ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். ஒரு ப்ளசன்ட்டான வீடியோவா இருக்கும். இப்போ வாங்க எங்க வீட்டு கார்டனை சுத்தி பார்க்கலாம். இப்போ கார்டன் டூர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கார்டனுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி வச்ச செடி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ரோஸ் செடி தான். இது வாங்கும் போதே கொஞ்சம் பெரிய செடியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மித்த ரோஸ்லாம் நான் வாங்கி வச்சதெல்லாம் கூட அவ்வளோ நாள் இல்லை. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வேர் விட்டு நல்லா கிளவடிச்சு நல்ல பெரிய செடியாகவே ஆயிடுச்சு. இது ஒரு எல்லா சீசன்லையுமே பூக்கும். ஆனால் ஒன் டைம் மொட்டு வச்சு பூத்துச்சு அப்படின்னா நல்லா பஞ்சாக ஒரு 4 ரோஸு 5 ரோஸஸ் அந்த மாதிரி பூக்கும். ஸோ அதோட அந்த ஸ்னாப்ஷாட் கூட நான் அதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். வாசனையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரோஸ் மில்க் எசன்ஸ்லாம் ஒரு ஸ்மெல் வரும்ல, கிட்டத்தட்ட அந்த ஸ்மெல் மாதிரி இருக்கும். ஆனால் இதோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா செடியில் இருந்தாலுமே ஒரு நாளில் பறிக்கலை அப்படின்னா உதிர்ந்துடும். அண்ட் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை அந்த குட்டி கிளையிலேருந்து முட்டு வச்சு ஒரு 4 பூ அப்படியே பஞ்சாக பூத்துருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பொதுவாக பூ பூத்தது பறிச்சு தலையில் வச்சுக்கிறத விட செடியிலே வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போ நிறைய நம்ம மார்க்கெட்லாம் வாங்கக்கூடிய பெங்களூர் ரோஸு, பட்டன் ரோஸு அந்த ஸ்மெல்லெல்லாம் விட இந்த பன்னீர் ரோஸோட ஸ்மெல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோஸ் ரொம்ப பிடிக்கும். அடுத்ததான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த பட்டன் ரோஸ் ஒயிட் கலரில் இருக்கும், ஒரு லைட் பிங்க் கலந்த மாதிரியும் இருக்கும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொட்டு ஒரு தடவை வச்சிச்சு அப்படின்னா ஒரு 10-15 பூ ஒரே கிளையிலேருந்து பூக்கும். இது பார்த்தீங்கன்னா இதோட மொட்டு சின்னதாக தான் இருக்கும், நல்லா சுருளாக இருக்கும். மலர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த நந்தியா வெட்ட சைஸுக்கு இது பூக்கும். ஸோ இந்த கிளிப்பிங் ஒரு தடவை ஒரே கிளையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 மொட்டு வச்சு எல்லாமே சேமாக ஒரே மாதிரி மலர்ந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, பறிக்கவே மனசு இல்லை. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டி செடியாக தான் வாங்கி வச்சோம். இதுவுமே இந்த மண்ணுக்கு நல்லா வளர்ந்து உரம்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய செடியாக, அந்தளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் பெரிய செடியாக நல்லா வளர்ந்துருச்சு. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு 2 தடவை அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு 4-5 மொட்டு வச்சு இந்த மாதிரி பூத்துட்டே தான் இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மொட்டு வச்சு பூத்துருந்துச்சு. ஸோ எங்கள் குட்டி கார்டனோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஃபஸ்ட் எடுத்துகிட்டு தென்னை மரம் இருக்கும். அதுக்கப்புறமா நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ வாழைக்கட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அது ஒரு 4-5 போட்டு வச்சுருந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வாழைக்கன்று வச்சுருந்தோம். ஆனால் அது அவ்வளோ அந்த மண்ணுக்கு பிடிச்சி நல்லா வரல. இது கொஞ்சம் பரவாயில்ல, வச்சதுக்கப்புறமா நல்லா ஓரளவு வளர்ந்து வந்திருக்கு. இப்போ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொட்டியில் வெண்டைக்காய் செடியும் இன்னொரு இதில் டேபிள் ரோஸும் வச்சுருந்தோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா படர்ந்து நிறைய பூ பூக்கும். ஒரு 10 மணி 11 மணிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடியே தெரியாத அளவுக்கு அவ்வளோ பூ இருக்கும். இந்த டேபிள் ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது கூட இந்த ஒரே ஒரு கிளையை உடச்சி வச்சா போதும், சின்னதாக உடச்சி வச்சாவே பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து வந்துடும். யார் யாருக்கெல்லாம் இந்த டேபிள் ரோஸ் செடி ரொம்ப பிடிக்கும், நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டு உங்கள் வீட்டில் வளர்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செடியில் பாருங்கள், டேபிள் ரோஸ் பக்கத்துலேயே ஒரு தொட்டியில் வெண்டைக்காய் செடிக்கு விதை போட்டு வச்சுருந்தோம். அதுவும் நல்லா பூ பூத்து குட்டி வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எடுத்த கிளிப்பிங். இதில் பாருங்கள் வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு, இன்னொரு ஒரு வெண்டை பிஞ்சு மட்டும் இருக்குது. இந்தமாரி இன்னொரு தொட்டிலையும் நான் வெண்டைக்காய் செடிக்கு விதை போட்டு வச்சுருக்கேன், அதுவுமே நல்லா வந்திருக்கு. இந்த வெண்டைக்காய் செடியும் அதோட போட்டது தான். இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. அது வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே அந்த கீழே பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் செம்பருத்தி பூ வச்சுருந்தோம். இது சாமிக்கெலாம் பறித்து வைக்கலாமேனு ஒரு சின்ன குச்சியாக தான் நாங்கள் ஊர்லேருந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நல்லா உரம்லாம் வச்சு மழையெல்லாம் பெஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய செடியாக வளர்ந்துருச்சு. இது வச்சு ஒரு 1.5 years 2 years இருக்கும். ஒரு சில சீசனில் நல்ல மழை பெய்கிற சீசனில் நல்லா துளுத்துருக்க டைமில் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 12-15 பூ கிட்ட பூக்கும். ஸோ அப்போ எடுத்தது கிளிப்பிங் தான் இது. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், க்ரீனுக்கும் ரெட்டுக்கும். சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சீசன் இல்லாத டைமில் ஒரு 5-6 பூ அந்த மாதிரி பூக்கும். இது காலையில் பால்கனிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும்.
இது வந்து எங்கள் குட்டி கார்டனுக்கு ஃபுல் ஃபென்சிங் போட்டதுக்கப்புறமா எடுத்தேன் கிளிப்பிங். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஓப்பனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாய் மாடெல்லாம் உள்ளே போயிட்டு அந்த செடியெல்லாம் மிரித்து அது வீணாகிறதுனால ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஒரு சின்ன டோர் மாதிரி இந்த ஃபென்சிங்கில் வச்சுட்டோம். அப்படின்னா தக்காளி வந்து வேஸ்ட்டான தக்காளி இருக்கும் இல்லையா, அதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் இருக்கிற அந்த இதில் வந்து மண் போட்டு உரம் போட்டு அந்த இதை வந்து பிழிஞ்சு விட்ருந்தேன். அது பாருங்கள் கொஞ்ச நாள்லமே அந்த செடி வந்து நல்லா தலை சூப்பராக வந்துட்டு நல்லா வளர்ந்து வந்துருச்சு. பார்ப்போம் எப்போ காய்க்குதுன்ட்டு. இது ஜஸ்ட்டு ஒரு புல் செடி மாரி தான் இருக்குது, ஒரு புல் மாதிரி இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா அதே மொட்டு வச்சு இந்த மாதிரி அல்லிப்பூ மாதிரி பூக்குது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கிளிப்பிங் வந்து கொஞ்ச நாள் கழித்து நான் ஷூட் பண்ணுது. இந்த செடி பேர் என்னென்னு எனக்கு அவ்வளோ கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நேம் என்னென்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயுமே வந்துட்டு அந்த ஒத்தையாக பூக்கக்கூடிய டேபிள் ரோஸும் அந்த மிளகா விதையும் தூவி வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். நான் சொன்ன அந்த ஒத்த இதழ் டேபிள் ரோஸ் செடி வந்து இதுதான். இதில் கொஞ்ச நாள் கழித்து பூ பூத்துருந்துச்சு. ஸோ அந்த கிளிப்பிங் தான் இது. இந்த கலர் பாருங்கள் கொஞ்சமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக அதில் பிங்க் இல்லாமல் ரெட்டு பிங்க்கு ரெண்டுமே கலந்த மாதிரியான ஒரு கலர். இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இதுலேயுமே நான் ஒரு ஸ்டெம் போல் தான் உடச்சி எடுத்து வச்சேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பஞ்சாக வந்துருச்சுன்ட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த கார்டனோட என்ட்ரன்ஸ் உள்ளே போனால் அந்த சைடு ரோஸஸ்ஸு டேபிள் ரோஸ் பாருங்கள். நான் உடச்சி தரையில எல்லாம் என் ஹஸ்பண்ட் வச்சுருக்காங்க. நல்லா வந்து படர்ந்து வந்திருக்கு. அந்த லாஸ்ட்டில் வந்து மாதுளஞ்செடி, அரைநெல்லிக்காய் செடி, நெல்லி மரம், இதுதான் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா அந்த ஒயிட் ரோஸு அந்த செடி. இந்த பக்கம் நந்தியாவட்டை வச்சுருக்கோம். வெள்ளை கலர் சுருளாக பூக்கும்ல நந்தியாவட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செடி இதுவுமே வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு பூ 2 பூ அந்தளவு பூத்துரும். துளசி செடி பாருங்கள், அதாவே விதை விழுந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இப்போ இதோட விதை விழுந்து கார்டன் பக்கத்தில் ஃபுல்லாகவே இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொய்யாக்கன்று இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு 2 கன்று போல் வச்சுருக்கோம். இந்த கொய்யா செடியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. பெரிய நெல்லிக்காய் மரமும் அரைநெல்லி மரமும் ஓரளவு நல்லா பெருசாக வளர்ந்துட்டதுனால அதோட நிழல் வந்து விழுவுறதுனால கீழே உள்ள செடிலாம் கொஞ்சம் க்ரோத் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த கிளையெல்லாம் ஒடிச்சு விட்டால் தான் கீழே வந்து வெயில் வரும் அதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா துளசி செடி, அது வந்து ஒரு செடியோட விதை விழுந்து நிறைய பார்த்திங்கன்னா எங்கள் கார்டனில் துளசி செடி அதிகமாக இருக்கும். இப்போ புதுசாக ஒரு ரோஸ் செடி வந்து வாங்கி வச்சுருக்கோம். அது இன்னும் வந்து இலை விட்டு வரலை. பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து இந்த பிங்க் கலர் ஒத்த இதழில் உள்ள அரளிப்பூச்செடி, இது சாமிக்கெலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். இது ஆனால் கிட்டத்தட்ட வரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு வளர்ந்து இது பூ பூக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே. ஆனால் ஒன்ஸ் இது வந்து நல்லா பெருசானதுக்கப்புறம் பூ பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா மொட்டு வச்சு பூ பூத்துட்டே இருக்குது. டக்குன்னு பூ வேணும் சாமிக்கு அப்படின்னா அது கூட பறித்து வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் செடி போட்டிருக்கேன்னு காமிச்சேன் இல்லையா, அது பாருங்கள் கொஞ்சம் நாள்லேயே வந்து நல்லா குத்து அந்த மாதிரி வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு சில செடியிலேருந்து மிளகாய் காய்ச்சிருந்துச்சு. நான் ஒரு 3-4 மிளகாய் போல் பறிச்சுட்டேன். நல்லா பார்க்குறதுக்கே க்ரோட்டன்ஸ் மாதிரி நல்லா வந்துட்டு பஞ்சாக இருந்துச்சு. ஸோ அந்த கிளிப்பிங் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கொய்யா செடி வந்து நாங்கள் ஃபென்சிங் போட்டிருக்கிறதுக்கு வெளியில் வச்சுருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா சின்ன கண்ணாக தான் வந்துட்டு வச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இதில் நிறைய கொய்யா பிஞ்சு வச்சுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கொய்யான்னு சொல்லுவாங்கள்ல, உள்ளே வந்துட்டு ரெட்டாக இருக்கும்ல அந்த கொய்யாக்கா. இது ஒரு 2-3 காய்ச்சிச்சு. ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்தது. பாருங்களேன் எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்குன்னு. ஒவ்வொரு கிளையிலையுமே பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி பிஞ்சாக அவ்வளோ பிஞ்சு இருந்துச்சு. நான் எங்கள் வீட்டு கார்டனுக்குள்ளே அந்த ஃபென்சிங் கிட்ட ஒரு குட்டி செடியாக காமிச்சேன் இல்லையா, அந்த கொய்யா செடி தான் இது. அதில் வந்து முன்னாடி ஒரு பிஞ்சு 2 பிஞ்சு அந்த மாதிரி வச்சுருந்துச்சு. அது வந்து நல்லா இந்த காய் வந்து பெருசானதுக்கப்புறம் நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த செடி நல்லா பெருசாக கிளையெல்லாம் வெடித்து வளர்ந்துருக்கு. ஒரு கொய்யா பழமும் காய்ச்சிருக்கு. பாருங்கள் பிஞ்சு வந்து பாருங்கள் ஒவ்வொரு இதுலேயுமே வந்துட்டு ஒரு 2 இது அந்த மாதிரி வச்சுருக்கு. இது வந்து சிகப்பு கொய்யாவாக இருக்குமா என்னன்னு தெரியல, பறித்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். பாருங்களேன்
இந்த குட்டி இதுலேயே வந்துட்டு 2 பிஞ்சு அவ்வளோ வச்சுருக்கு. இப்போ அதை பறிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ பாலிஷ் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். பாருங்கள், நம்மளுடைய கொய்யா செடியிலேருந்து ஃபஸ்ட்டு கொய்யாக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த அரளி செடி வந்து சிகப்பு கலர் அரளின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒத்த இதழில் இருக்கும்ல அது. ஆனால் அது அதுவான்னு எனக்கு தெரியல, பூத்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்புறம் பைனாப்பிள் செடி ஒன்று வச்சுருக்கோம். பக்கத்துலேயே இந்த டேபிள் ரோஸும் வந்து நீங்கள் உடச்சி வச்சது நான் ஆல்ரெடி காமிச்சேன் இல்லையா, அது வந்துருக்கு பாருங்கள். நல்ல வெயில் படுற இடத்துல இருக்கிறதுனால எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு குட்டி கார்டன் டூர் இது தான். இந்த கார்டன் டூர் விலாக நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்பவே உங்களுக்கும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய vlogs வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.